வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வானொலி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போதும். இப்போ 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு நல்ல பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் தான் கட் பண்ணணும், சாம்பாருக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் அது மாதிரி குழஞ்சி கரைஞ்சி போயிடும். இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை நனைய வச்சு வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தாங்க. அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. அந்த வெண்டைக்காயோட கலர் மாறினது நமக்கு தனியாக தெரியும். இப்போ இதில் ஒரு 50 கிராம் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். திருப்பி மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பருப்போடு சேர்ந்து வேகட்டும். நல்லா குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். டேஸ்டான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. ஏற்கனவே நம்ம சேனலில் 5 வகை வெண்டைக்காய் ரெசிபிஸ்னு தனியாக வெண்டைக்காய் மட்டும் வச்சு ரெசிபி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா வெஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.